essential to have good ethics and how they affect our interpersonal relationship in work and work performance. இந்த எத்திக்ஸ்லாம் எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சொசைட்டியில் இருக்க மற்ற நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்டையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் அதையாட்டம் நம்மக்கிட்டேயே நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. எனி ஒர்க் சுச்சுவேஷன் ஐதர் at office or at home has three major components: work, worker and workplace. ஸோ இந்த 3 காம்பனன்ட்ஸ் தான். நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை எங்கே ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, இந்த 3 விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஒர்க்கு, என்ன வேலை செய்கிறோமோ அது; இன்னொரு ஒர்க்கரு, யார் கூட வேலை செய்கிறோமோ; இன்னொரு ஒர்க் பிளேஸ், எங்கே வேலை செய்கிறோம். அந்த 3 விஷயமும் அங்கே இருக்கும். த ஒர்க் இஸ் த ஆக்சுவல் டாஸ்க் டு பி டன். ஒர்க்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய வேலையை தான் குறிக்குது. ஒர்க்கர் இஸ் த பர்சன் ஹூ டஸ் த டாஸ்க். ஒர்க்கர்னாக்கா இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்கனாக்கா அவங்க உங்களுக்கு ஒர்க்கர், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணீங்கனாக்கா நீங்கள் அவங்களுக்கு ஒர்க்கர். ஸோ இது அந்த பர்சனை குறிக்குது. ஒர்க் பிளேஸுங்கிறது நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ, அது டூல்ஸாக இருக்கலாம், டாஸ்காக இருக்கலாம், இல்லை ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கலாம், எங்கே இருக்குமோ அந்த இடத்த வந்து குறிக்கிறது தான் ஒர்க் பிளேஸ். யூ வில் அக்ரி தட் ஆல் த 3 components are interrelated and dependent on each other. Further, you will also agree that the worker is the most important component of any work situation. This is so because only the worker has the ability to think, analyze, learn and manipulate. A worker can acquire the art of effective management of work and workplace himself or herself and the other workers. A worker can also be disloyal, lazy and bad manager of the workplace and thus ruin the business. Do you recall the example of Ramu and Hari given the beginning of the lesson? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஒத்துப்பீங்க. என்னன்னா, இந்த ஒர்க்கருங்கிறவர் இந்த 3 காம்பனன்ட்ஸ் மேலே சொல்லியிருக்க இந்த 3 காம்பனன்ட்ஸ், அதாவது இந்த ஒர்க்கு, ஒர்க்கர் அண்ட் ஒர்க் பிளேஸ் 3மே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு, இன்டர் டிபெண்ட். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர். ஏன்னா ஒர்க்கர் தான் வேலை செய்கிறது, அவரால் தான் அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் அவர் தான். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து செய்கிற வேலைக்கு அவர் யோசிப்பார், அவர் அனலைஸ் பண்ணுவார், அவர் கற்றுப்பார், அதையாட்டம் அவர் மேனிப்புலேட்டும் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல ஒர்க்கர் தான் முக்கியமான ஒரு ரோலை இது பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எஃபெக்டிவான மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒர்க் ஆகட்டும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஒர்க்கர்ஸ் கூட அவங்க இன்வால்வ் ஆகணும். அதையாட்டம் ஒரு சில ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்லாயலாக இருப்பாங்க. அதாவது ஏனோ தானோன்னு வருவாங்க போவாங்க, லேசியாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. அதையாட்டம் அவங்க வேலையை ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க, இன்கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. அவங்க வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக, ஒரு சம்பளத்துக்காக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அது அந்த